ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பேப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் டிஷ் செய்ய போகிறோம். மட்டர் பன்னீர். மட்டர்னால் எதுவும் இல்லைங்க, பச்சை பட்டாணி தான். பாருங்கள், இது நம்ம மட்டர் பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அதுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கின்னு நான் ஒரு 2 to 3 ஆனியன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஆனியனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அது ஆனியனு நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு இது ஃப்ரை ஆகிடும். இதுக்கு கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு ஒரு 4 இல்லை ஒரு 5 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கேஷ்யூஸ் ஆட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு ஃபுல்லு கேஷ்யூ ஸ்மெல்லே வந்துடும். ஸோ அதனால் ஒரு 5 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இது கேஷ்யூவை போட்டுட்டு அது இப்போ நிறைய கேஷ்யூ போட்டோம்னா ரொம்ப அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறீங்க, ரொம்ப குழம்பாக ஒரு மாதிரி இதாகிடும். அதனால் ஒரு திகட்டிடும். ரொம்ப கேஷ்யூ போட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல்லே வந்துடும் அதில். அதனால் ஒரு 5 போட்டோம்னா போதும். இதாகட்டும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் பூண்டு, இதில் கொஞ்சம் நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக இது ஜிஞ்சர் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை ரெடியாக நான் எப்போவுமே ஜிஞ்சர் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கினேன். இது நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். இது வந்துட்டு நம்ம அந்த பேஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம மட்டர் பன்னீர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இது நல்லா நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் போய் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, மட்டர் பன்னீர்னு கேட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆச்சு. இதில் நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் டொமேட்டோவை நான் கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். அந்த டொமேட்டோவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா பாருங்கள், இது கூட இதாகிடணும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது ரெண்டும் நல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு இதை நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இது பாருங்கள், இது நல்லா நம்மளுக்கு இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா அது அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆச்சுன்னா இந்த ஆனியனோ டொமேட்டோவோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே பிளெண்ட் ஆகிற அந்த அளவுக்கு இது நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் குக்கிங் வேணும். இது இன்னொரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இது கேஷ்யூ போடுறதுனால நல்லா நம்மளுக்கு அந்த ரிச்சாக வரும் டேஸ்ட்டு உங்களுக்கு. அதனால தான் நம்ம இது கேஷ்யூ போடுறது. ரொம்ப போட்டுட்டோம்னால நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு திகட்டிடும். அதனால் அது போடுறது நம்ம. ஓகேங்களா? இது இன்னொரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போ இது நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 இது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கூலை ஆறின உடனே நம்ம இது மிக்சரில் போட்டு ஜாரில் போட்டு நல்லா இதை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூல் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்துட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இது நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அது பிளெண்ட் பண்ணி எடுத்துனோம். இதில் அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டரு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு.
அது நான் வீட்டில் செஞ்ச பட்டரேங்காது, நான் அப்புறம் உங்களுக்கு ஒரு போடுற பட்டர் செய்கிறது பாருங்கள். அதுக்கு 2 பட்டை மட்டும் கொஞ்சமாக, அது ஒரே ஒரு பீஸ் பட்டை நான் உடச்சி போட்டிருக்கேன். அப்புறமா இது இந்த பிரியாணிக்கெல்லாம் போடுற இல்லைங்களா லீவ்ஸு, அது போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக இதுக்கு ஜீரா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுலேயே நம்ம மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் பாருங்கள், சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம அது பிளெண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பேஸு அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம பாருங்கள், இது நம்ம ரெடி பண்ணிட்டு அது இதில் ஊற்றிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் இது தனியா பொடி போடுறேன். நான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கலர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக நல்லா வேடிக்கையெல்லாம் போட்டு தான் நான் கலருக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூனு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு ஒரு 2 இல்லை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் பாருங்கள், கட்டியான தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது வந்துட்டு நம்ம இந்த நான், சப்பாத்தி, பூரி, கீ ரைஸு, ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம தேங்காய் சாதம் செய்கிறோம் பாருங்கள், அது குருமாலாம் வைக்கும் இல்லைங்களா, அது கூட இது ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். ஓகே, இது ஆயிடுச்சு குக். ஓகே, இது பண்ணுவோன்னு இப்போ நம்ம இதில் பட்டாணி போட்டுக்கலாம். பீஸு அதான் மட்டர் பன்னீர் சொல்கிறேன் இல்லைங்களா, பட்டாணி போட்டுக்கலாம். எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷு பட்டாணி கிடைக்கல அப்படியே. ஸோ நான் ட்ரை பட்டாணி ஊற வச்சு இது வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் பாருங்கள். தண்ணி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவைப்படும்னு. எனக்கு இவ்வளோ மசாலாக்கு இந்த வாட்டர் ஓகே. ஸோ இது நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, பரவாயில்ல. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே நம்ம குக் பண்ண விடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு நல்லா குக்காகி வரட்டும். பாருங்க, இது ஒரு 8 மினிட்ஸ் வாவ் நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 கிராம்ஸ் அப்படி இப்போ இருக்கலாம் பன்னீர். ஓகே, இது வந்துட்டு சில பேர் தேவைப்படுறவங்க நீங்கள் எண்ணெயில் போட்டு கூட ஃப்ரை பண்ணி இதில் போட்டுக்கலாம். பட் நம்ம இதுக்கு எண்ணெயில் போடாமல் அப்படியே போட்டாவே இது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் ட்ரையாக இருக்காது. இது வந்துட்டு ரொம்ப நம்ம இது ஸ்பூன் வச்சு சர்விங் ஸ்பூனில் ரொம்ப நம்ம இது பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணல இல்லைங்களா, அதனால அது உடஞ்சிரும். ஸோ அதனால அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம குக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, வா பன்னீர் போட்டேன். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபினிஷிங்கில் கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸு மேலே போட்டுக்கலாம். அப்படியே கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது நம்மளுக்கு ரெடி டு சர்வ். ஸோ பாருங்க, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பன்னீர், மட்டர், வா பீஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வா 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 இருங்க ஒரு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் இன்றைக்கி சப்பாத்தியோட இதை சர்வ் பண்ணியிருக்கிறேன். டேஸ்டியாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும்
நம்ம பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி மட்டர் பன்னீர். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.